இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பூரண கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு வேண்டி பூரண கொழுக்கட்டை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெல்லம் இந்த மாதிரி திருவி வச்சுக்கலாம், இல்லாட்டி நாட்டு சக்கரை கிடைச்சாலும் நாட்டு சக்கரை. இது வந்து இது வெல்லம் நான் திருவி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு முடி, இது பொட்டுக்கடலை ஸ்டப் பண்ணுறதுக்கு வேண்டி பொட்டுக்கடலை வைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இது கூட வைக்கலாம். கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து வேக வச்சு கூட நீங்கள் வைக்கலாம். நான் வந்து பொட்டுக்கடலையில் எப்படி ஸ்டப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பொட்டுக்கடலை, கொஞ்சம் ஏலக்காய் தூள், இது அரிசி மாவு. இப்போ வந்து ஸ்டப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். அப்புறம் நம்ம மாவு பண்ணிக்கலாம். இதில் போட்டு நம்ம லேசாக அடிச்சிக்கலாம். ரொம்ப பவுடராக ஆக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காயும் துருவி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பொட்டுக்கடலை இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிட்டோம். நம்ம தேங்காய் வந்து லேசாக துருவி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா தேங்காய் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்குறோம் வெல்லம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதெல்லாம் மூணும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு, அதாவது பொட்டுக்கடலை, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பனைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன் மிஷினில். அது மாதிரி நீங்கள் மாவு அரைச்சியும் பண்ணலாம், இல்லாட்டி கிரைண்டரில் அரைச்சிட்டு வதக்கியும் பண்ணலாம். நான் வந்து மாவு அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து தண்ணி, சூடு தண்ணி பாருங்கள், சூடாக வச்சு எடுத்துருக்கேன். சூடு தண்ணி போட்டு கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா வந்து கொழுக்கட்டை பதத்துக்கு, அதாவது இடியாப்பத்துக்கெலாம் நம்ம பணிவோம்ல, அது அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பண்ணிடணும். ஒரேடியாக ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி பிணைஞ்ச போதும். பிணைஞ்சிட்டுக்காங்க பாருங்கள், மாவு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சாச்சு. நம்ம இப்போது எப்படி ஸ்டப் பண்ணி இது செய்கிறதுன்னு காமிக்கிறேன். என்கிட்ட இந்த மாதிரி இந்த ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் ஒரு அச்சு இருக்குது. நம்ம இந்த கொழுக்கட்டை செய்கிற இந்த ஷேப்பில் ஒரு அச்சு இருக்குது. இந்த சின்னதாக, கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா இந்த ஷேப்லேயும் ஒரு அச்சு இருக்குது. இந்த மூணு இதுலேயும் செஞ்சு நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி இப்போ நான் பண்ணுறேன்னு காமிக்க. ஒரு நிமிஷம் ஒன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க, நெய் தடவிக்கோங்க கையில். நெய் அவங்கவுங்க ஆப்ஷன். நெய் வந்து நான் நெய் தடவிருக்கேன், உங்கள் நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக இந்த மாதிரி ஒட்டிக்கும். பாருங்கள், நல்லா உருட்டை வருது. நம்ம என்னென்னா வெந்நி தண்ணி போட்டு நம்ம பிணைஞ்சதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். அதே இது நம்ம வந்து சாதா தண்ணி நம்ம போட்டு பிணைஞ்சோம்னா இந்த மாதிரி ரவுண்டப் பண்ணுறதுக்கு வராது, அது திரளாக ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா மெல்லிஸாக இருக்கணும், ரொம்ப தடிமனாக இல்லாமல். அதுவும் வந்து நல்லா கீரல் எதுவும் விழக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த இதில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அச்சில் நல்லா குழியாக இருக்குது. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பூரணம் நடுவில் வச்சுக்கோங்க. இது நல்ல பெரியது, நல்ல பூரணம் நிறையவே பிடிக்கும், ஷேப்பு நல்லா வரும். இல்லாட்டி கையிலேயே கூட இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்படி நல்லா இப்படி அமுக்குனிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நமக்கு வெளியே வந்துடும். அதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டையாக நல்லா வந்திருக்கு. இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மாவு இருக்குல்ல, அதை எடுக்கணுன்னாலும் எடுத்துடலாம். பார்த்தீங்களா, நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது மாதிரி ஒன்று செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம விதவிதமாக ஷேப் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ளவரு பாருங்கள், இந்த மாதிரி விதவிதமாக அச்சு உங்களுக்கு வெளியே கிடைக்குது. அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி விதவிதமாக பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு மாவு கூட கொஞ்சம் சின்னதாக நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி துணி போட்டு, நீங்கள் இட்லி எதில் அவிப்பீங்களோ அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. துணி போட்டு இப்போ நம்ம அவிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம வெந்நி போட்டு நல்லா பிணைஞ்சதுனால இது ஒன்றும் உடையலை.
நல்லா அப்படியே சேஃபாக இருக்குது. நீங்கள் வெந்நீர் இல்லாமல் சாதா தண்ணி ஊற்றி பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கோடு கூட விழுந்துடும், விரிஞ்சிடும். உள்ளே வச்ச பூரணம் எல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி வச்சு ஒரு 15-20 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம வேக வச்சோம், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம சூடு தண்ணி போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, நல்லா வெந்துருச்சு. தொட்டு பார்த்தா தெரியும், மாவு வந்து உங்களுக்கு கை ஒட்டாது, வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் வேக வச்சு. இதே மாதிரி நீங்கள் மோதகம்ல இந்த மாதிரி ஸ்டஃப்டு கொழுக்கட்டை பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.